ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூர்யாஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய பச்சைப்பயிறு கடையல் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயை சூடுபடுத்தியிருக்கேங்க. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இது ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம குழம்பு செய்யலாம். இதை நீங்கள் உடனே செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யுங்க. அப்படி இல்லை டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் நீங்கள் பாசிப்பயிரை ஊற வச்சு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இதை மிதமான தீயில கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பாசிப்பயிரில் நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். பாசிப்பயிரை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இது வேக வைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் பாசிப்பயிறு எடுத்த கப்பாலேயே ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இதை மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாங்க. ஏன்னா பாசிப்பயிறு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா நம்மளுக்கு பாசிப்பயிறு வெந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசிக்கும் போது நல்லா மசியணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாவு வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பயிறு கூட இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மத்து போட்டு இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பாசிப்பயிறு கடையல் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.